தமிழகத்தில் ஒரு வாரத்திற்கு மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, ஈரோடு, திண்டுக்கல் மாவட்டங்கள் மற்றும் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் இடி மின்னலோடு கனமழை பெய்யும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கடலோர தமிழகத்தில் 2 நாட்கள் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கடலோர தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலோர தமிழகத்தில் அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் 2 நாட்கள் வெப்ப அலை வீசக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்தோடு காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 41 முதல் 42 டிகிரி செல்சியஸை ஒட்டி பதிவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 16 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெயில் சுட்டெரித்தது. கோடை காலத்தின் உச்சமாக தமிழகம் முழுவதும் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் அதிகபட்சமாக வேலூரில் 108.5 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் கொளுத்தியது. திருத்தணியில் 107.8, சென்னை மீனம்பாக்கத்தில் 106.9, ஈரோட்டில் 105.1, சென்னை நுங்கம்பாக்கத்தில் 104.7 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது.